இதான் உண்மைக்கும் கிரேட் 8க்குரிய பேப்பர். சரி, இரண்டாவதான பேப்பர் இப்படித்தான் வரும். இந்த மாதிரி கேள்விகளை தான் நீங்க எதிர்பார்க்கணும். சரியா, பேப்பரை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா படிச்சதுகளை வச்சு தான் நாம இதை எழுதுவோம். சரியா, நீங்க கிரேட் 8க்கு ஸ்கூலில் எடுக்கிற பேப்பர்கள் எல்லாம் நம்ப கூடாது. அது சும்மா வெறுமனே உங்களுக்கு அவங்க ஸ்கூலால் எடுப்பாங்க, அது படிச்சு தந்ததை வச்சு எடுப்பாங்க. அப்படி இல்லாம இரண்டாவது தவணைக்கு சரி நம்ம பூரணமாக ரெடியாக வேணும். சரியா, அது ரெடியாகிறன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப நீங்க யூனிட் 3வது அலகுல இருந்து 6வது அலகை முழுமையாக என்ன செய்திருக்கணும், முடிச்சிருக்கணும். அதுல இருக்கிற கிராமர் பாட்டுகள், அதுல இருக்கிற கிராமர், அதுக்கு அதுக்கு முன்ன யூனிட் 1, யூனிட் 1ல இருந்து 3, யூனிட் 3 இல்ல யூனிட் 4ல இருந்தா யூனிட் 4, 5, 6 3 அலகுகளும் மேக்சிமம் வரும். அதுல இருக்கிற கிராமர் பார்ட், இதுல இருக்கிற vocabularies, மெயினானது vocabularies-உம் இந்த கிராமர் பாட்டு நீங்க அதிகமாக பாடமாக்க வேண்டியிருக்கு, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிறகு நீங்க யூனிட் 1ல இருந்து 3 ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியதையும் சேர்த்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ முதல் 6 யூனிட்டை நீங்க படிச்சா தான் உண்மையிலேயே இரண்டாவது தவணைக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் உண்மையான பேப்பர் எடுப்பாங்க. தொண்டை மாநாடு, இந்த தொண்டை மாநாடு பேப்பர் தான் உண்மையான ஒரு கஷ்டமானதும். அதை படிச்சாலே எல்லாம் சரி பாஸ், அது செய்தாலே நீங்க பாஸ் ஆயிடுவீங்கிறது தான் இந்த மாதிரியான பேப்பர். சரியா, இதை செய்யுங்க. இதை செய்ய இயலுமாக இருந்தா நீ உண்மையிலே ஒரு பெரிய திறனுள்ளா இருப்பீங்க. அப்ப இது 2025 போன வருடம் இடம்பெற்ற பேப்பரான் இது. செகண்ட் டேர்ம் பேப்பர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னா இது நம்பர் 1 போட்டிருக்கு. நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்பர் 1ல இருந்து முதல் 11 கொஸ்டின்ஸ் இருக்கு. எப்பயுமே கடைசி எஸ்ஏ எழுதுறதும் முதலாவது சிம்பிளானதாகவும் இருக்கும். லேசி பார்ப்போம் எப்படின்ட்டு. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ், கம்ப்ளீட் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ், பூரணப்படுத்தணும். இந்த ஃபாலோவிங் வேர்ட்ஸ்னா பின்வரும் சொற்களை, கம்ப்ளீட்னா பூரணப்படுத்துங்க. த ஃபாலோவிங் வேர்ட்ஸ், த ஃபாலோவிங் பின்வரும் வேர்ட்ஸ்ன சொற்களை யூசிங் பாவிப்பதன் மூலம் சூட்டபிள் ஒரு பொருத்தமான ப்ரிஃபிக்ஸ் ஓ சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா ஒரு வேர்ட் இருக்கும், வேர்டுக்கு முன்னுக்கு வந்த ஒட்டு நாம ப்ரிஃபிக்ஸ் என்னும், வேர்டுக்கு புறவு வர ஒட்டுக்களை நாம முன்னொட்டு பின்னொட்டுன்னு சொல்றதால ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். 1 இஸ் டன் ஃபார் யூன்னு தந்திருக்காங்க. முதல்ல அது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்கான். இது நம்ம பாடமாக்குறது தான் வேணும். இதை நீங்க 100% ப்ராக்டிஸ் பண்ணதான், மெமரைஸ் பண்ணதான் வேணும். சரியா, இது உங்களுக்கு எந்த விதத்திலும் நீங்க கெஸ் பண்றது கஷ்டமாக இருக்கும். நீங்க மெமரைஸ் பண்ணணும். பொதுவாக வார கொஸ்டின்ஸ் தான் இது, பொதுவாக வார கேள்வி இது. சில எந்த எந்த வருடத்து பேப்பரை பார்த்தாலும், எந்த டேர்ம் பேப்பரை பார்த்தாலும், 2வது பேப்பரை பார்த்தாலும் நான் உங்களுக்கு தருவேன். தார நீங்க பிரிண்ட் எடுங்க. அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா 2வது பேப்பர்ல அதிகமாக இந்த மாதிரி ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல வரக்கூடிய கேள்விகளை தொடர்ச்சியாக ஒரே மாதிரி தான் வருது, ஒரே மாதிரி சொற்களை கொண்டு தான் வருது. அப்ப நீங்க அதிக அளவாக தொடர்ச்சியாக வர கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு லேசா போயிடும். சரியா, இப்போ ஹாப்பிக்குரிய ஒரு ப்ரீஃபிக்ஸ், ஹாப்பினா சந்தோஷமான, ஹாப்பிக்ஸ் உரிய ப்ரீஃபிக்ஸ் இந்த வேர்டு இருக்கு. இந்த வேர்டுக்கு முன்னுக்கு வந்த ப்ரீஃபிக்ஸ் பியில் வரும். இந்த வேர்டுக்கு புறவுக்கு வந்த சஃபிக்ஸ் எஸ் வருமா, அது தெரிஞ்சிருக்கு. நம்ம நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணினோம். உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல இப்படி வந்துட்டு ஹெப்பின்னு வந்துட்டுன்னா யோசிக்காம ப்ரிஃபிக்ஸ் முன்னுக்கு போட போறீங்கன்னு சொன்னா அன்ஹாப்பின்னு போடுங்க. இங்க கீழே இருக்கு மென்ட், டிஸ், இம், இல், அன்லீன் இருக்கு. ஹெப்பிக்கு முன்னுக்கு வரும் இடவழி வரும்னு சொன்னா நீங்க அன்ஹாப்பின்னு போடணும். யூ என்ன போடணும், அன்ஹாப்பி. அங்கே ஹெப்பிக்கு புறவு வர போனா நீங்க ஹெப்பிலி, ILY போடலாம், இல்லாட்டி NESS. இந்த மாதிரி தான் ஹாப்பினஸ். இவ்வளவுதான். ஹெப்பின்னு வந்தா ஒன்று இங்கே வர போறது அன்ல வரணும், ஒன்று இங்கே வர போகுது ILY, NESS. இங்கே ஏதாவது உண்டு, இதுதான் அன்ஹாப்பி. டெவலப், டெவலப்னு அபிவிருத்தி செய்யறது. டெவலப்புக்கு டெவலப்மெண்ட், MENT புதுசாக வந்திருக்கு. பியூட்டிஃபுல், ஆல்ரெடி பியூட்டிஃபுல் வந்திருக்கு. ஃபுல்லுண்டு வருமெண்டா அங்கே லீண்டு வரும், பியூட்டிஃபுல்லி. வெறுமனே பியூட்டின்னு வந்துட்டுன்னு சொன்னா BEAUTY இப்படி வரும்னு சொன்னா அங்கே வரப்போறது பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
சரியா? அப்ப பியூட்டிஃபுல் ஃபுல்லில் வரும்னு சொன்னா ஃபுல்லில் ஒரு சொல் முடிவடையும், அங்கே வர்றது லீயாக முடிவடைக்கலாம். கடைசியில் வர்றது பியூட்டிஃபுல்லி. லீகல் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒரு சொல் வந்து பி எம் பி இந்த மாதிரி சொற்கள் ஆரம்பிக்கப்பட போகுதுன்னு சொன்னா இவ்வளோத்தையும் சேர்த்து என்ன வர போதும், இம்முங்கிற ஒரு சொல் என்ன செய்யும் வரும். இம்மோட பில ஸ்டார்ட் ஆகும், இம்மோட எம்ல ஸ்டார்ட் ஆகும், இம்மோட பில ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் என்ன ஒரு சொல் ஆர்ல ஒரு சொல் வந்து ஆர்ல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு வர்றது ஐ ஆரும். ஒரு சொல் வந்து எல்லுல ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொன்னா அடுத்து வந்து அதுக்கு முன்னுக்கு வர்றது ஐ எல்லும். பிரதானமாக எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இது. அப்போ பிஎம்பியில் ஒரு சொல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னுக்கு இம்முங்கிறது போடலாமான்னு பாருங்க, போடலாம். ஆர்ல வர போகுதுன்னா இர் ரெண்டு வரும், எல்லுல வர போகுதுன்னா இல்லுண்டு வரும். இல் இர் இம். இவ்வளவுக்கு என்ன அர்த்தம், நோ இல்லைங்கிற அர்த்தம் தான். அப்ப லீகலுக்கு நம்ம எல்லுல ஸ்டார்ட் ஆயிருக்கு, நேரத்தோட சொல்லி தந்திருக்கேன்னா நீங்க ஐஎல் என்ன செய்யலாம் போடலாம். இல்லீகல். கரேஜ், கரேஜ் தைரியமான, இதுக்கு நம்ம போட வேண்டியது டிஸ்கரேஜ். பாசிபிள் நம்மளுக்கு தெரியும், அழகா என்ன வரும், இம்பாசிபிள். விளங்கிட்டா? விளங்கிட்டே பாசிபிள் அதிகமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். அப்ப இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் வேணும். சரி, இதான் சிம்பிள். இப்படித்தான் ஹெப்பிக்கு வந்தா இந்த மாதிரியான ப்ராக்டிஸை நீங்க பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். அப்ப இந்த இதுகளை பாடமாக்குறது உங்கள் மீது ஒரு கடமை. இரண்டாவது பாருங்க, மெச். மெச்சினா தொடுக்கணும், மெச்சினா தொடுங்க. த வேர்ட்ஸ் சொற்களை தொடுக்கணுமா வித் த கரெக்ட் ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதிர்ச்சொற்களே, எதிர்கருத்து சொற்கள். அண்ட் ரைட் த நம்பர் இன் த பாக்ஸ். ஒன்று தொடுத்து போட்ட நம்பர் எழுதிட்டா, இல்லாட்டி நீங்க நம்பரை மட்டும் எழுதினாலும் போதும். 1 இஸ் டன் ஃபார் யூ. உங்களுக்கு நம்பர் மட்டும் தான் எழுதி காட்டினதால தொடுக்கல. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நம்பரை மட்டும் எழுதலாம். முதல்ல விக்ட்ரி. விக்ட்ரியை தமிழ்ல உச்சரிப்பு வெற்றி. வெற்றின்னு என்ன, விக்ட்ரின்னா என்ன, வெற்றி அடைகிறது. ஆன்சர்னா விடை. காம்ப்ளெக்ஸ் சிக்கலான, காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலான, காம்ப்ளெக்ஸ் சிக்கலான. பேஷண்ட் பொறுமையான. ஃபெரின் வெளிநாட்டோட சம்பந்தப்பட்டது ஃபெரின். மேஜர், மேஜர்னு சொல்லலாம், அதிகமான ஆட்கள் நம்ம மேஜர்னு சொல்லலாம். மெஜாரிட்டி மேஜர்னு சொன்னா அதிகமான, நிறைய பேரை நம்ம மேஜர்னு சொல்லுவோம். இது வந்து மைனர், கொஞ்சம் பேரு. மேஜர்னா மைனர். அப்ப இங்க மேஜருக்கு மைனர் 6ஆம் நம்பர் போட்டிருக்காங்க. இங்க ஏபிசிடி, இங்க ஏபிசிடிஇ போட்டு இங்கட நம்பர் போட்டிருக்கு. அப்ப இங்கல ஏ இருந்தா நம்பர் எழுதணும். சில நேரம் இங்கல பாக்ஸ் வரும்னு சொன்னா நீங்க ஏபிசிடி எழுத வேண்டி வரும். இதுக்குள்ள ஏ வருமா பி வருமாங்கிறது எழுதணும். எந்த எந்த லிஸ்ட் இருக்கு அதுக்கு எதிரான லிஸ்ட்டை தான் நீங்க என்ன செய்யணும், இங்க இருக்கிறதா எழுதணும். சில நாட்கள் வந்து பிசி இதுக்குள்ள எழுதக்கூடாது. லோக்கல்னா உள்நாடு, லோக்கல்னா உள்நாடு. வெரி குட். அப்ப இதுக்கு பொருத்தமான விட வந்து பார்ப்போம். டிஃபீட் தோல்வி அடைகிறது, டிஃபீட். கொஸ்டின் என்ன, இம்பேஷன், சிம்பிள். வெரி குட். சிம்பிள். லோக்கல் foreign 5ஆம் நம்பர், டிஃபீட் 3ஆம் நம்பர், கொஸ்டின் ஆன்சர், இம்பேஷன் பேஷன் 4ஆம் நம்பர், காம்ப்ளெக்ஸ் சிம்பிளுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் 3ஆம் நம்பர். இல்லைங்களா? இதை இந்த தொண்டமானர பேப்பர் உங்களால செய்யலுமாக இருந்தா நீங்க மற்ற பேப்பர்லாம் வந்து குறைஞ்சது 80க்கு மேல நீங்க எடுக்கலாம். சரியா? அப்ப அந்த அளவுக்கு கஷ்டமான பேப்பர் தான் இது இருக்கும். ஆனால் இந்த பேப்பரை பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னா மற்ற கேள்வியெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். அடுத்தது பாருங்க, இது கம்ப்ளீட் த சென்டென்சஸ். வசனங்களை பூரணப்படுத்துங்க யூசிங் சூட்டபிள் ப்ரொபசிஷன்ஸ். ப்ரொபசிஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும், சூட்டபிள் பொருத்தமான. given in the box. கீழே என்ன செஞ்சிருக்கு, ப்ரொபசிஷன்ஸ் தந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்யலாம், இதை வாசிச்சு நீங்க விடலுற மாதிரி இருக்கும். வெரி சிம்பிளா. ஆனா தமிழ் அர்த்தம் ப்ரொபசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் அர்த்தம் வரும், தமிழ் அர்த்தம் கொண்டதும் இருக்கு, தமிழ் அர்த்தம் இல்லாததும் என்ன, தமிழ் அர்த்தம் கொடுக்க முடியாத ப்ரொபசிஷன்ஸும் இருக்கு.
ஒன் இஸ் டன் ஃபார் உங்களுக்காக முதலாவது செய்து காட்டப்பட்டிருக்காம். இங்க பாருங்க ப்ரொபோசிஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னா முதலாவது எக்ரோஸ்ன்னு இருக்கு. க்ரொஸ்ஸை பாத்தீங்களா? க்ரொஸ் போடுறேன்டா தலை போடுறது இதான தரை. அப்ப தரை போடும்போது எப்படி அம்புக்குறி குறுக்கால வரும். அப்ப எக்ரோஸ்ன்னா என்ன? குறுக்கால. எக்ரோஸுங்கிறது வந்து குறுக்கால. அது இப்படி குறுக்காலையும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இடது பக்கம் இருந்து வலது பக்கம், வலது பக்கம் இருந்து இடது பக்கம், மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல. இதுதான் நம்ம எக்ரோஸ்ன்னு சொல்லுவோம். எலோங் லோங் இருக்கு பாருங்க. நெடு நீண்ட நீட்டம். அப்ப நெடுகே. த்ரூ இவர் ஆறு வந்து இந்த ஓக்குள்ள போயிட்டு யூக்குள்ள போய் ஜிஹெச்சுக்குள்ள வெளியால வர த்ரூன ஊடாக. இப்ப இங்க ஒரு குழல் ஒன்று இருக்கும் முடிச்சா இந்த குழலுக்குள்ளால போயிட்டு வெளியால வரணும், உள்ளுக்கே அடைஞ்சிடக்கூடாது. வித்துன்னா உடன், ஏயும் பியும் ரெண்டு பேரு பிளஸ் வித்துன்னா உடன். ஒண்ணுன்னா ரெண்டு பேர் மேல மேல இருக்கணும். பைன்னா இது என்னன்னு பார்க்கணும். இது நம்ம கொஞ்சம் படிச்சதான். பைனா வெரி குட். பைண்டு பைய கொஞ்சம் பார்க்கணும். அது அது உள்ள சேர்ந்தால் தான் இருக்கும். த பாய்ஸ் வழங்குறது என்னண்டு வழங்குறது இந்த கிப்டியோல எழுதி பாப்போம் என்னண்டு பாப்போம். த பாய்ஸ் walked along a muddy path. மடின்னு சொல்ற வந்து சுரிகளை கொண்ட பாத். மடின சுரி path and came to the river. சுரிய கொண்ட வழியை சுரி அந்த அந்த பாதை இருக்கு தானே, பாத்தினா வழி. அந்த வழி என்ன சுரியா இருந்திருக்கும், தண்ணியெல்லாம் நிறைஞ்சு சாதி. என் கேம் டு த ரிவர். பொதுவாக எலோங் என்று சொல்ற வந்து ரோடோட வோக் எலோங். பொதுவாக இந்த எலோங்குங்கிற வந்து வோக்கோட வாரமா இருக்கும். வோக் எலோங்னு சேர்த்து பாடமாக்கணும். வோக் எலோங்னு நெடுவே வரணும். எலோங் ரோடு, பாத் ரோடு, அந்த மாதிரியான சொற்கள் வரும்னு சொன்னா நம்ம எலோங்க யூஸ் பண்ணலாம். இரண்டாவது பாருங்க, அவர் ஜேர்னிண்டா நம்ம பயணம், பிரயாணம். த ட்ரெயின் வாஸ் வெரி என்ஜாயபிள். சுவாரஸ்யமா இருக்கக்கூடியது, வெரி என்ஜாய் பண்ணக்கூடியது, சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். ட்ரெயின் என்று சொல்றது வந்து நம்மளோட ட்ரெயின். அப்ப ஜேர்னி வித் ட்ரெயினா, ஒன் ட்ரெயினா, எலாங் ட்ரெயினா, சாரி எலாங் வந்து த்ரூ ட்ரெயினா, நம்மளுக்கு குழப்பமா இருக்குன்னு எப்பவுமே நம்ம விடுவோம். லுக் அட் த பேர்ட். பறவையை பாருங்க. த ட்ரீ இட் ஹேஸ் லாங் பீக். பறவைகள். லுக் அட் த பேர்ட், பறவையை பாருங்க. த ட்ரீ இட் ஹேஸ் லாங் பீக். அதுக்கு நடிகை நீட்டமான பீக்குன்னா சொண்டு அல்லது பில்லுன்னு சொல்லலாம். கிரேட் 8க்கு பில்லுன்ற சொல் அதிகமாக வரும். பில்லுன்னாலும் சொண்டு. இப்போ பொதுவாக பறவை வந்து எங்க வந்து குந்தும்? மரத்துக்கு கீழே வந்துமா, மரத்துக்கு மேல இருக்குமா, என்ன செய்யும்? பொதுவா பறவை வந்து எங்க இருக்கு? ஒன் ஒன் வந்த உடனே பறவை பறந்து வந்தா மரத்துல நிக்க போதா ஒன் த ட்ரீன்னு சொல்லுவோம். பொதுவாக மரத்துல மேல கிளைகள்ல இருக்கிறது நம்ம ஒன்னுன்னு சொல்லுவோம். அடுத்த வந்து த லிட்டில் கேர்ள், ஒரு சின்ன பிள்ளை வந்து வாஸ் ரன்னிங், ஓடிக்கொண்டு இருக்கிறதா. த ரோடு when the car came fast. இங்க ரோடு வந்துட்டு இங்கே பார்த்து வந்திருக்கு. பார்த்து ரோடு இந்த மாதிரியான சொற்கள். வெண்ணிட போது எப்போதாம்? the car came fast. கார் வந்து வேகமாக வந்து கொண்டிருக்கும் போது. பொதுவாக தெரியும் நம்மளுக்கு ரோடு இருக்கும். எப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்? இப்போ வேகமா கார் வரும்போது இப்படி இப்படி ஒரு வேகமா கார் வரும்போது பொதுவாக இப்படி ஆக்கள் வந்து தான் ஆக்சிடென்ட் நடக்குற படத்துல எல்லாம் பாப்பீங்க. அப்போ அந்த ரோடுன்னு சொல்ற சொல் வந்தா, ரோடுங்கிற சொல் வந்துட்டுன்னு சொன்னா, இப்ப நீங்க ரோடு, பாத், வோக் இந்த மாதிரியான சொற்கள் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்? எக்ரோஸ் யூஸ் பண்றோம். எக்ரோஸ் என்ன? குறுக்கால. புள்ள வந்து என்ன செய்யுது? குறுக்கால ஓடிச்சாம். அதுக்குதான் இந்த விவோ எக்ரோஸ் ரோடு இந்த மாதிரி சொற்கள்லாம் ஒன்று கொண்டு சேர்ந்ததாக இருக்கும். ஒரே மாதிரி அர்த்தங்கள் தாரமா இருக்கும். we had to walk, நாங்க நடக்க வேண்டி இருந்துட்டோம். டென்ஸ் ஃபாரஸ்ட். டென்ஸ்னா அடர்த்தியான அதிகமான மரங்களை கொண்ட
பிஃபோர் வி ரீச் த வில்லேஜ். பிஃபோர்னா முன்னே, ரீச் போய் சேர்றது த வில்லேஜ். அந்த வில்லேஜ் இங்கே வில்லேஜ் இருக்குன்னு சொன்னா இங்கே வில்லேஜ் ஒன்று இருக்குன்னு இங்கே காடு இருக்கு, அதிகமான காடு இருக்கு, அடர்த்தியான காடு. நம்ம வில்லேஜ் அடைய ஒன்று என்ன செய்யணும், இந்த காட்டுக்குள்ள நடந்து தானே போகணும். அது அடர்த்தியான காட்டை இந்த பிஃபோர் இந்த வில்லேஜ் அடையிறதுக்கு முன்னாடி அடர்த்தியான காட்டை கொண்டு நாங்கள் நடந்து போக வேண்டியிருக்கோம். வி ஹேட் டு கோ த்ரூ. வெரி குட். த்ரூன்னு எடுப்போமா? வெரி குட், வெரி குட். ஊடாக காட்டுக்கு ஊடாக நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், நடக்க வேண்டியிருக்கோம். பொதுவாக பாருங்க, ஒன்றுக்குள்ளால போய் வெளியால வாரமா இருக்கும். அடுத்த பாருங்க, வி அக்செப்ட் யுவர் இன்விடேஷன். உங்களோட அழைப்புதலை நாங்கள் கொண்டிருக்கோம். பிளஷர். இப்போங்க பாருங்க, ரெண்டு இருக்கு. நம்ம இங்க விடத்தை யூஸ் பண்ண வேண்டியது வந்து வித்தை யூஸ் பண்ணுவோம். இங்களை யூஸ் பண்றது பைன்னு சொல்லணும். பைன்னு சொல்றது வந்து ஒரு ஊடகம். பை ட்ரெயின், ஐ கேம் பை ட்ரெயின், ஐ கேம் பை கார், ஐ கேம் பை பஸ். அப்போ இந்த ஊடாக எண்ணத்தின் ஊடாக நம்ம பயணம் செய்தோங்கிறது தான் இங்க காணப்படுகின்ற என்னன்னா பைங்கிற ப்ரொபசிஷன். சரிங்களா? அடுத்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். பூரணப்படுத்துங்க த ஃபாலோவிங் பின்வரும் சென்டென்சஸ் பை எண்ணத்தின் மூலமாக ரைட்டிங் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். ஃபார்ம்னா உருவம். ஃபார்ம்னு சொல்றது வந்து உருவமா, சரியான உருவம் ஆஃப் த வேர்ட், சொல்லினுடைய சரியான உருவமாம் கிவன் இன் த பிராக்கெட்ஸ். அப்போ பிராக்கெட்ஸுக்குள்ள சில சொற்கள் தந்திருக்கு. அந்த சொற்கள் வசனங்கள்ல வரும்போது உருவங்கள் என்ன செய்யணும், மாற வேண்டி இருக்கு. அது என்னென்ன உருவம்ங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, உருவம் மாறுறன்னு சொல்றது வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சொல்லு எடுத்தோம். நம்ம இப்ப ஹெப்பி மேலுக்கு பார்த்தோம்னா ஹெப்பி, ஹெப்பிக்கு முன்னுக்கு அண்ணு போட்டோம், இது வேற உருவம். டெவலப்புங்கிற சொல்லுக்கு எம்இஎன்டி போட்டோம், வேற உருவமாக மாறுது. உருவம் மாற்றணும், ஏன் இடங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவம் மாற்றணும். இப்போ முதல்ல சொல்ல பாருங்க, ஹில்லர் லேக். லேக்னா ஏரி, ஹில்லர் லேக்குங்கிற ஒரு பேரு. இன் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா இருக்கிற அந்த ஹில்லர் லேக் வந்து இஸ் த ஒன்லி லேக், ஒரே ஒரு ஏரியா ஃபவுண்ட் வித், அது பார்த்தா ஃபவுண்ட் வித் கலர்ஃபுல் வாட்டர். அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து கலர்ல இருக்கும், மஞ்சள் பச்சை அந்த மாதிரி கலர்ல இருக்கிற ஒரு அப்படி ஒன்று இருக்கு. ஜியோகிரபி ரீதியாக நடந்த இதுகளாக அந்த ஏரி வந்து கலர் தண்ணி. அது என்ன, அது டீப்பா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்க கலர்ஃபுல் வந்து பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஓகே இங்க கலர்ஃபுல்னு ஆல்ரெடி தந்துட்டாங்க. இது எப்படி மதிக்கொண்டு சொன்னா சிம்பிளாக பார்க்க போறோம். எப்படின்னு சொன்னா, இங்க வாட்டர், வாட்டர் வந்து ஒரு நவுன், ஒரு பேர் சொல். சரி, அதுவும் இருக்கட்டுமே. சில சொற்களுக்கு இப்படித்தான் என்ற ஒரு உருவம் இருக்கு. சொற்களுக்கு நம்ம நினைச்ச மாதிரியான உருவங்கள் போட இயலாது. இது எப்படி ஹெப்பின்னு இருக்கு, ஹெப்பி மென்ட்னு சொல்ல இயலாது, ஹெப்பி இல் ஹெப்பின்னு சொல்ல இயலாது, டிஸ் ஹெப்பி, இம் ஹெப்பி அப்படிலாம் சொல்ல இயலாது. அப்போ ஹெப்பிக்கு சில உருவம் இருக்கு. அப்ப அதே மாதிரி தான் சில சொற்களுக்கு இதுதான் உருவம் இருக்கு, அந்த உருவத்துக்கு பொருத்தமான சொல்ல நம்ம போடலாம். கலருக்கு உருவம் இருக்கு, COLOUR. கலர்ஃபுல்லும் இருக்கு, கலர்லெஸ்ஸும் இருக்கு. இது ரெண்டு தான் பிரதானமான உருவம். அப்ப நீங்க கலர்ஃபுல், கலர் நிறைந்த தண்ணி சொல்லும் போது நம்ம இங்க கலர்ஃபுல்ல யூஸ் பண்றோம். பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க, லேசா வழங்கும். த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், வெயிட்டட் காத்துக்கு இருந்தாங்களா. ஆங்ஷியஸ் பதட்டம், ஆர்வம். பொது எக்ஸாமினேஷன், ரிசல்ட்ஸ். அப்ப ரிசல்ட்ஸுக்கு காத்துக்கிருக்கா பதட்டமாக காத்துக்கிருப்பாங்க, ஆர்வமாக காத்துக்கிருப்பாங்களா, பதட்டமாக. அப்ப ஆங்ஷியஸ் டு பி ரிலீஸ்ட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காத்து கொண்டு இருந்தாங்க பதட்டமாக, பொது எக்ஸாமினேஷன், ரிசல்ட்ஸ் டு பி ரிலீஸ்ட். அப்ப இதுக்கு பதட்டம் சொன்னா எப்படி காத்து கொண்டு இருந்திருக்காங்க, பதட்டம் ஆக. அவங்க காத்து கொண்டு இருந்திருக்காங்க பதட்டம் ஆக. இப்ப இங்க கவனிக்க வேணும்னு சொன்னா, இது வந்து த சப்ஜெக்ட், த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது வந்து சப்ஜெக்ட் எழுவாய், வெயிட்டட்ங்கிறது வந்து பயனில்லை வேர்ப். எப்படி அவங்க காத்து கொண்டிருந்திருக்காங்க, வெயிட்டட் வினைச்சொல்லுக்கு அங்கே வரப்போறதாக இருந்தா பொதுவாக ஆக, நான் சந்தோஷமாக விளையாடினேன், அப்ப பிளேடு ஹெப்பிலின்னு சொல்லுவோம்.
பிளேடு ஹெப்பிலி. பாருங்க வசனம் எப்படி மாறுது, சந்தோஷமாக விளையாடு. இந்த ஈடியம் எழுதும், சந்தோஷமாக விளையாடு. அப்ப அழகாக கீறுண்டா எப்படி வரும், அழகாக வரையிண்டா சந்தோஷமாக விளையாடு, சொல் மாறுது, விளையாடு சந்தோஷமாக. அப்ப அழகாக வரையினா வரை அழகாக, இந்த லீண்டு வார சொல் தான் கேங்கிற சொல்லாக இருக்கு. அப்ப அழகாக அழகுன்னா பியூட்டிஃபுல், அப்ப பியூட்டிஃபுல்லி, வரையினா ட்ரோ, அப்ப ட்ரோ பியூட்டிஃபுல்லி. அப்ப இங்க எப்படி காத்து கொண்டிருந்தாங்க, பதட்டமாக. பதட்டம் ஆக என்று சொல்லும் போது நம்ம ஏங்சியஸ் லீங்கிற ஒரு சொல்ல நம்ம எழுத்து சேர்த்தோம்னா விஷயம் முடிஞ்சு. அப்ப இங்க பார்க்கணும் இடைவெளியில நடக்கிற இடைவெளிக்கு முன்னுக்கு பின்னுக்கு வர சொற்களையும் சேர்த்து பார்த்தோம்னா விட வந்துடும். சரியா, ராஜ் இஸ் த போய் இன் த கிளாஸ். ஓகே, நேரத்துல பார்த்துருக்கேன். தே வந்திருக்கு கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் மெத்தட். இது தே வந்தா கிளவர், டோல் டோலர் டோலஸ்ட் படிச்சலவா, டோல் டோலர் டோலஸ்ட் இது படிச்சிருக்கோம். டோல்னு வந்தா ஒரு ஆள் தான், ஒருவரை மட்டும் நம்ம அந்த வசனத்துல எந்த ஒரு சொல்லுமே இருக்கக்கூடாது, தேனுங்கிற சொல் இருக்கக்கூடாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குழு, ஒரு குரூப்பை பத்தி கதைச்சிருக்க கூடாது. அப்ப டோல் வரும். டோலர்ண்டா டோலர், இங்க ஈஆர் வரப்போது அங்கே தேனுங்கிற ஒரு சொல் கட்டாயம் இருக்கணும், அங்கே இன்னொரு ஆளை பத்தி காய்ச்சிருக்கணும். டோலஸ்ட்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக தேன் வரக்கூடாது, அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி காய்ச்சிருக்கணும். விளங்கிட்டா? அப்ப டோல் டோலர் டோலர், டோல் டோலர் டோலஸ்ட்னு இருக்கு. டோலுண்டா தேன் வரக்கூடாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் வரக்கூடாது, ஒருத்தரும் வரக்கூடாது, ஒருத்தரோடையும் கம்பேர் பண்ண இயலாது. டோலர்னா கண்டிப்பாக தேன் வேணும், குரூப் ஆஃப் பீப்புள் வர இயலாது, அதிகமான ஒரு குழு வர இயலாது. டோலஸ்ட்னா தேன் வரக்கூடாது, குரூப் ஆஃப் பீப்புள் வரும். இப்ப பாருங்க தே வந்திருக்கு. பொதுவாக நம்ம டோலஸ்டுக்கு முன்னுக்கு தே போடுவோம். அப்ப தே வந்தா கிளவர்ண்டா எப்படி வரப்போகுது, எஸ்ட்ங்கிற சத்தத்தை நம்ம சேர்க்கணும். கிளவரெஸ்ட், இஎஸ்டியை சேர்ப்போம். இங்க இந்த கிளாஸ் வகுப்பறையிலேயே, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். வகுப்பு கிளாஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க, 15 20 30 பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப குரூப்லேயே என்ன செய்யப்படுறாங்க, ராஜ் தானா கிளவரஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய தரம். தே வந்தா இங்க இஎஸ்டி சேரும். மாஸ் இஸ், மாஸ்ங்கிறது ஒரு கோல், மாஸ் வந்து ஒரு கோல். மாஸ் இஸ் க்ளோஸ் டு எர்த் தேன் யுரேனஸ். அப்ப க்ளோஸ், க்ளோசர், க்ளோசஸ்ட் எது வரும், தேன் வந்து இருக்கு, எது வரும், சொல்லுங்க பாப்போம். தேன் வந்தா டோலுன்னா தேன் வரக்கூடாது, டோலர் இஆர் சேரோம்னா தேன் கண்டிப்பாக வரணும், இஎஸ்டி சேர்ந்தாலும் வராது. அப்ப தேன் வரக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன, இஆர் சேர்க்கிறது. படிச்சதெல்லாம் மறந்து போகுது. இஆர் அப்ப ஆல்ரெடி இ இருக்கு, அப்ப ஆரை மட்டும் நம்ம சேர்ப்போம், அவ்வளவுதானே. தீபக் மெட் ராஜ் ரீசெண்ட் எட் த மார்க்கெட். அப்ப இங்க நம்ம கொஞ்சம் எப்படி பார்க்க போறோம், தீபக்னா தீபக் சப்ஜெக்ட் வேர்ப், தீபக் ராஜ சந்தித்தான். மெட் நான் படிச்சிருக்கோம்ல போன கிளாஸ்ல, மீட் மெட் பிராக்டிஸ் பண்ணினா தானே. தீபக் மீட் மெட் ராஜ், தீபக் வந்து ராஜ, ரீசெண்ட்னா கிட்டத்துல, ரீசென்ட்லின்னு சொல்லணும், ரீசென்ட்லி. அது நம்ம இதை கொஞ்சம் டீப்பா நம்ம படிக்க வேண்டியிருக்கு, படிச்சோன்னா அது உங்களுக்கு இது விளங்கிடும். ஆனா இது வந்து வெயிட்டுக்கு வினைச்சொல்லு பக்கத்திலே இருக்கு, இங்க வினைச்சொல்லுக்கு பக்கத்துல இல்லாம வினைச்சொல் இங்க இருக்கு, வினைச்சொல்லு பக்கத்துல இருக்கு. அப்ப என்னன்னு பார்ப்போம். வினைச்சொல்லுக்கு பக்கத்துல வர போனா லீ சத்தம் தான் வரும், இங்க வாரது என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. அவர் கிளாஸ் டீச்சர் ஆல்வேஸ்
எங்களோட கிளாஸ் டீச்சரை வந்து எப்பயும் ஆல்வேஸ் ட்ரைஸ் முயற்சி செய்கிற டு அட்வைஸ். அட்வைஸ்னா நம்மளுக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க, நல்ல உபதேசம் சொல்றது, அறிவுரை கொடுக்கிறது, and solve problem. And our class teacher always tries to advise us. Our class teacher always tries to advise us and solve problem. எங்க கிளாஸ் டீச்சர் வந்து எப்பயுமே எங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் என்று வரும். இதுக்கு என்னன்னு சொல்லி நம்ம பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா?